ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு மோர் குழம்பு பண்ண போகிறோம். வீட்டில் எதுவும் காய் இல்லை, சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் அளவு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. தயிர் கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா இருக்குங்க. 1½ டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஹவர் முன்னாடியே ஊற போட்டது, அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு தேங்காய் துருவல், 3/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இதில் அளவாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் அரைச்ச பேஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்துக்கோங்க. தயிர் ஹீட்டானால் போதுங்க, கொதிச்சா நல்லா இருக்காது, பால் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்க ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனவுடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனவுடனே 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்ச தயிரில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு வறுவலோடு இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.